ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீஸ் பால்ஸ் பண்ணுறது எப்படின்னு. சீஸ் பாலுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து பெப்பர், ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ், இது எல்லாத்தையும் போட்டு உப்பெல்லாம் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கொழுக்கட்டைக்கு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டெப்த்து கொடுத்துட்டு இந்த சீஸ் இருக்குது இல்லையா, இந்த பாருங்கள், சீஸை உள்ளே ஸ்டஃபிங் பண்ணி இப்படி ரோல் பண்ணிடணும். ரோல் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மைதா மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் கொஞ்சம் சால்ட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு இதில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இது வந்து கார்ன்ஃப்ளாக்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் போட்டு ரோல் பண்ணி எடுத்துகிட்டு இது டபுள் கோட்டிங் பண்ணோம். திருப்பியும் இன்னொரு தடவை இதில் போட்டுட்டு திருப்பியும் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜுள்ள 15 மினிட்ஸ் வைக்கணும். வச்சுட்டு நம்ம பொரிக்கலாம். இப்போ இது ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் வச்சு எடுத்துன்னு வந்திருக்கேன். இப்போ இந்த பக்கம் ஆயில் ரெடியாக இருக்குது, சூடாகின்னு இருக்குது. இன்னும் கொஞ்சம் சூடாகணும். அதாவது ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிக்கணும். பொரித்து எடுத்துகிட்டோன்னே சீஸ் பால்ஸ் பார்க்கலாம், செம்மையாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போது ஒவ்வொரு பாலாக நம்ம வந்து எடுத்து போட்டு ரொம்ப கரண்டி போட்டு திருப்பாமல் இருக்கணும். இதை பாருங்கள், ஸ்லோவாக இப்படி எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு 4 எடுத்து போட்டு பார்க்கலாம். ஏன்னா 5 போட வேண்டாம், ஏன்னா எடுக்கும் போது உடஞ்சிடும். கொஞ்சம் இது ஸ்லோவாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக லேஸாக திருப்பி நம்ம எடுக்கணும். சீஸ் பால் வந்து தயாராகியாச்சு. இப்போ பிரேக் பண்ணி பார்க்கலாமா? வா, இதை பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.